தர்மபுரியில பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக, அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. அது என்ன என்பது குறித்து இந்த காணொலியை விரிவா பார்க்கலாம் வாங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். முதல்ல தர்மபுரி வேட்பாளர்கள் யாருன்னு பார்த்துடலாம். திமுக சார்பில் மணிகண்டன் போட்டியிடுறாரு. பாமக சார்பில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பில் அசோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் சார்பில் அபிநயாங்கிறவங்க போட்டி போறாங்க. இந்த 4 பேர்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இங்க பெரிய வாக்கு சதவீதமா வன்னியர் வாக்கு இருக்கு. சாதியே இல்ல அப்படின்னு பேசுற கட்சிங்க தான் இங்க எல்லாருமே வன்னியர் வேட்பாளர்களையே நிறுத்திருக்காங்க. திமுகவை சார்ந்த மணிகண்டன் அவர்களும் வன்னியர் தான். அதிமுகவை சார்ந்த அசோகன் அவர்களும் வன்னியர் தான். நாம் தமிழர் சார்ந்த அபிநயா அவர்களும் வன்னியர் தான். இங்க வாக்கு சேகரிக்க வரவங்களாம் என்ன கேட்கறாங்க தெரியுமா? நாங்களும் வன்னியர் தான், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நாங்க உங்களுக்காக உரிமையை குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு சேகரிக்கிறாங்க. இதுல அதிமுக எப்படியும் நம்ம 3வது இடத்துக்கு போக போறோம், ஆனா பாமக வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுல முன்மரமா இருக்காங்களாம். திமுக ஜெயிச்சாலும் ஜெயிக்கிட்டோம், ஆனா பாமக ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைமுகமா திமுகவுக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சுட்டு வருதான் அதிமுக. அதிமுகவுக்கு தெரியும் நம்ம கட்சி இதோட முடிஞ்சிருச்சு, அதனால பாமக நம்ம இல்லாம வெற்றி பெற்றுட்டா அடுத்தது பாமக பெரிய ஆளாயிடுவாங்க, பாமக தான் அடுத்து 2வது பெரிய கட்சியா உருவெடுத்துரும் அப்படின்னு சொல்லி பாமக வெற்றி பெற்றக்கூடாதுன்னு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்களாம் அதிமுக. அதனாலதான் வேட்பாளர் கூட பெரிய பரிச்சயமான முகத்தெல்லாம் நிறுத்தலையாம். சும்மா கடமைக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறுத்திருக்காங்களாம் அதிமுக. அதே போல திமுக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு மக்களுக்கு தெரிந்த முகம் கிடையாதாம். அவர் யாருன்னு பெரிதும் மக்களுக்கு தெரியவே இல்லை. திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் எல்லாருக்குமே பரிச்சயமாயிருக்காங்க. எங்க சென்றாலும் வரவேற்பு இருக்கு. ஆரத்தி எடுக்கிறாங்க, மாலை போடுறாங்க, மோளம் அடிச்சு வரவேற்கிறாங்க. இந்த மாதிரி வரவேற்பு தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் யாருக்குமே கிடைச்சது இல்லையா. ஏன் அந்த அன்புமணிக்கு கூட அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சது இல்லையா. அவ்வளவு வரவேற்பு திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கிடைக்குதான். அவர்களோட பேச்சும் யதார்த்தமா இருக்கான், மக்களை ஈஸியா கவரக்கூடியதா இருக்கான். உங்க வீட்டு பொண்ணா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க பொண்ணுனா என்ன விட்டுருவீங்களா, உங்க பொண்ணு மாதிரிதான் நானு அப்படின்னு சொல்லி மக்களோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்திடுறாங்களாம். இதனால மக்கள் எளிதா இவங்களை கவரப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. தர்மபுரி தொகுதி பாமக வெற்றி நிச்சயம். என்னதான் திமுக, அதிமுக, நாத்தாக்கா போன்ற கட்சிகள் வன்னியர்களை நிறுத்தி வன்னியர் ஓட்டை எப்படியாவது பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு மற்ற எந்த வேட்பாளர்களுக்குமே கிடைக்கலையா. அது மட்டும் இல்லாம அவர்கள் மகள்களும் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வராங்க. எங்க அம்மாவை ஜெயிக்க வைங்க, அவங்க இதை பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் போறாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் போய் வாக்கு சேகரிச்சுட்டு வராங்க. மூளை முடுக்கெங்கும் ஒரு பட்டி தொட்டி எங்கும் அவங்க சென்று வாக்கு சேகரிச்சுட்டு வராங்களாம். இந்த மாதிரி எந்த கட்சிகளும் அதை செய்யலையா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாமக தர்மபுரியில வெற்றி பெறுமா பெறாதா? உங்கள் கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.